நமது காந்தி ஐயா அவர்களுக்கு பொன்னாடி போட்டதற்காக மிஸ்டர் சத்யநாராயணன் வொகேஷனல் குரூப் V1 and Karthik V2. Thank you Mr. Karthik and Satyanarayanan. ஐயா அவர்களை சிறப்புரையாற்றுமாறு அழைக்கின்றேன். உங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது மீண்டும் 25 ஆண்டுகளுக்கு பின்னால் செல்ல மாட்டோமா, அதே பள்ளிக்கு செல்ல மாட்டோமா, வகுப்பறையில் உங்களை எல்லாம் சந்திக்க மாட்டோமா என்ற ஏக்கம்தான் எங்களுக்கு மீண்டும் மீண்டும் எழுந்து கொண்டிருக்கிறது. இவ்வளவு அருமையான சிறப்பான சந்தர்ப்பத்தை நல்கிய உங்களது அனைவருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். முதலாக எனக்கு ஆசிரியராகவும் தலைமை ஆசிரியராகவும் விளங்கி இன்றைய ஐ ஆம் தி வெரி வெரி ஓல்டு ஸ்டூடெண்ட் என்று நமக்கு முன்னால் அறிமுகப்படுத்திய என்னுடைய ஆசிரியர் பெருந்தகை திரு நஞ்சப்பனார் அவர்களுக்கும், அடுத்ததாக இந்த பகுதியிலே சிறப்பான ஒரு கொங்கு கல்வி நிலையம் என்ற எங்களுடன் பணியாற்றி இந்த பள்ளியிலே எங்களுடன் எல்லாம் பணியாற்றி இந்த பகுதியிலே ஒரு சிறப்பான கொங்கு கல்வி நிலையம் என்ற பள்ளியை நடத்தி வருகின்ற திரு உங்களால் ஏடி சார் என்று அழகாக அழைக்கப்பட்ட அவர்களுக்கும் என்னுடைய நன்றி. ஏன்னா அந்த பள்ளிக்கு இந்த 25வது ஆண்டு, அந்த பள்ளிக்கு இந்த 25வது ஆண்டு, இந்த 25 ஆண்டுகளுக்கு ஒரு சிறப்பு இருக்குது. அதை பின்னால சொல்றேன், என்னென்று பின்னாலே சொல்றேன். அடுத்ததாக எங்களுடன் பணியாற்றி முதன்மை கல்வி அலுவலராக பதவி உயர்வு பெற்று இன்று ஓய்வில் இருக்கின்ற திரு நாடகசாமி ஐயா அவர்களுக்கும், அடுத்ததாக எங்களுடைய பணியாற்றிய டிஓவாக பதவி உயர்வு பெற்ற திரு சுப்பிரமணியம் ஐயா அவர்களுக்கும், திருமதி தேன்மொழி டீச்சர் அவர்களுக்கும் இந்த என்னுடைய சார்பாக இந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக என்னுடைய பணியாற்றி தலைமை ஆசிரியர்களாக பதவி உயர்வு பெற்று திரு சிதம்பரம் ஐயா அவர்களுக்கும், சரவணபவன் அவர்களுக்கும், அடுத்ததாக பேபி டீச்சர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக என்னுடைய பணியாற்றிவிட்டு பிசிக்கல் டைரக்டர் என்று உங்களால் அன்புடன் அழைக்கின்ற திரு பழனிசாமி ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக வரதராஜன் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக எங்களுடன் பணியாற்றி இன்று அவனாசி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியிலே தலைமை ஆசிரியராக பணியாற்றி வருகின்ற புனிதவெளி அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும் என்று எண்ணுகின்றேன். நீண்ட நாட்களாக பெற முடியாதா, வராதா, பெற முடியாதா என்று நாங்கள் எங்க காலத்தில் இருந்தெல்லாம் ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கின்ற அந்த 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவில் இந்த ஆண்டு அவர்கள் நமது பள்ளிக்கு, அது அரசு பள்ளிக்கு 12ஆம் வகுப்பில் 100% வெற்றியை பெற்றிருக்கிறார். அதற்காக அவருக்கு நாம் கையொலி எழுப்பி மீண்டும் மீண்டும் வருகின்ற ஆண்டுகளிலேயும் அவர் இந்த வெற்றியை ஈட்டித் தருமாறு நம் பகுதி பள்ளிக்கு பெருமை சேர்த்து இருக்கின்ற அவர்களுக்கு நமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன். அடுத்தபடியாக நம்முடைய பணியாற்றி அன்புக்கும் மாணவர்களுடைய பண்புக்கும் பரிவுக்கும் பாசத்திற்கும் மேலான அவங்கெல்லாம் வந்துட்டு கடைசியில் வந்தாங்கன்னு நினைக்கிறேன். எவ்வளவு பணிவா வந்தாங்க, எவ்வளவு அன்பா இருந்தாங்க. நாங்களெல்லாம் பணியாற்றி எவ்வளவு அன்பா இருந்திருக்காங்க உங்களுக்கு தெரியும். அவரும் தலைமை ஆசிரியர் பதவி பெற்று பணி ஓய்வு பெற்றிருக்காங்க. அவர்கள் அனைத்து குடும்பங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் அவங்கெல்லாம் அவங்களுடைய அனுபவம், அவங்களுடைய மொழி, அவங்களுடைய சொன்னாங்க. இப்ப நேரம் காலம் கடந்து போய் கொண்டிருக்கிறது. இந்த வகுப்புலாம் அன்னைக்கு போர் அடிச்ச மாதிரியே இன்னைக்கு நான் முன்னாலும் போர் அடிக்கிறது விரும்பல. ஆச்சா, நான் ரெண்டு விஷயத்தை மட்டும் சொல்றேன். இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி இந்த நிகழ்ச்சியோட சிறப்பாக செல்வதற்கு நீங்கள் எல்லாம் எவ்வளவு பாடுபட்டு இருப்பீர்கள் என்று நினைக்கும் பொழுது எனக்கு உண்மையிலேயே பெருமையா இருக்குது. ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறது கஷ்டம், அதை கொண்டு போறது அதை விட கஷ்டம். இப்ப சிறப்பான முறையில இது இடையில ஏதாச்சும் ஒரு நிகழ்ச்சி இருந்து ஆகுமே ஒரே போரா இருக்குதுன்னு நினைக்காம அந்த நிகழ்ச்சியும் ஏற்பாடு பண்ணி அந்த பொண்ணு கொங்கு வந்திருக்குதுன்னு அவருக்கு இப்பதான் தெரியும். அவ்வளவு சிறப்பான நிகழ்ச்சி ஏற்பாடு பண்றதுல திடீர்னு ஒரு 10 நாளைக்கு முன்னால எனக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது. ஐயா, நாங்களுடைய மாணவி சுதான்னு நினைக்கிறேன், சுதாதானுமா, சுதா, நான் சுதா பேசுறேன்னு சொன்னோடனே எனக்கு ஒன்றும் புரியல. யாருக்குறையும் நாங்க எல்லாம் வகை பெற்று 20 ஆண்டு ஆக்குவது. நான் 2005 பணி ஓய்வு பெற்றேன். 20 ஆண்டு ஆனதுக்கு போய் எத்தனையோ சுதாக்கள், எத்தனையோ சுமதிகள், எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. யாருமா அப்படின்னு சொன்னா நாங்க உங்களுடைய மாணவி. சரியம்மா, எப்ப ஐயா நாங்க மாணவி, நாங்கெல்லாம் சேர்ந்து ஏற்பாடு பண்ணி ஒரு கெட் டுகெதர்னு சொல்றீங்க.
என்னவோ ரீயூனியன் சொல்றீங்க, எனக்கு அதுக்கு பிடிக்கல. உண்மையை சொல்லிடுறேன், ரீயூனியன் எப்படி யூனியன் இருந்தா தானே ரீயூனியன் வரும். எப்பவுமே யூனியனா இருக்கிறத போச்சு, ரீயூனியன் எப்படி வரும்? ஆகியனால சரியம்மா என்ன சிறப்புன்னு காட்டுங்க, ஏற்பாடு பண்ணிக்கிறோமுங்க, உங்களை அழைக்கிறதுக்கு நாங்க கட்டாயம் வருதுன்னு சொன்னாங்க. சரியம்மா அழைப்பு வராட்டியும் கூட போச்சு, அது நேரம் சொன்னானே போதும்னு கூட சொன்னேன். நான் நீண்ட நேரம் நிற்க முடியாதுன்னு காலில் அந்த அறுவை சிகிச்சை செஞ்சிருக்கனால சிறப்பு தான் முடிச்சிடுறேன். அப்புறம் ஒரு நாள் திடீர்னு காலையில் ஐயா நீங்க வீட்டுக்கு இருக்கிறீங்களா, நாங்கள் நேரம் அழைக்கிறதுக்கு வரணும்னு சொன்னாங்க. இது என்னடா வம்பா போச்சு, நாம் ஏதாவது துண்டும் துணியுமா இருப்போம், மேலே அப்படி இப்படி இருப்போம், இவங்க வேறு வர்றாங்களா அப்படிங்கிறதுக்காக காலை நேரத்துலேயே எழுந்திரிச்சு குளிச்சு அப்படியே அப்படியே எல்லாம் பண்ணிட்டு சாப்பிட்றதுக்குள்ள வந்துட்டாங்க. கார் வந்து நின்று யார் வர்றாங்க, 5 பேர் இறங்கி வர்றாங்க. 5 பேர். அதுலேயே ஒரு ஈக்குவேஷன் பாருங்க, 3 பெண்கள் 2 ஆண்கள், 3 பெண்கள் 2 ஆண்கள். அதுலேருந்து வாங்க உட்காருங்கன்னு பார்த்தா எங்கள் பேர்லாம் தெரியலன்னு கேட்டேன். சுதாதானே அந்த அறிவு சொன்னேன். அப்புறம் ஆனந்தகுமார்னு நினைக்கிறேன், ஆனந்தகுமார். ஆனந்தகுமார் அடிக்கடி அங்கே பார்ப்பேன். ஆனந்தகுமார், கேசவமூர்த்தி, உங்களுக்கு சொல்றதுக்காக சொல்றேன், கேசவமூர்த்தி சரியப்பா. அடுத்து சுதா, அடுத்து ராஜேஸ்வரின்னு நினைக்கிறேன், ராஜேஸ்வரின்னு சொன்னாங்க. அடுத்து திலகமணின்னு சொன்னாங்க. திலகமணி எனக்கு அப்படியே அச்சடையாளமே நினைவு இருக்குது. திலகமணி மறக்க முடியாது. ஏன்னா அந்த 12ஆம் படிக்கிற துடுக்குத்தனம், அந்த குறும்புத்தனம், ஆசிரியர்களை எடுத்து கேள்வி கேட்கின்ற அந்த இளமை அப்படியே இருக்குது, தோற்றம் கூட மாறல. அதனால கேட்டேன், சரிம்மா நம்ம மகிழ்ச்சின்னு சொன்னாங்க. அழைப்பெல்லாம் கொடுத்தாங்க. நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு கேட்டு ஒருத்தர் வந்து நான் பனியன் கம்பெனி வச்சு முதலாளி வாழ்க வளர்க்க. அடுத்து ஏன்னா நம்ம திருப்பூர் மாவட்டத்திலேயே அது ஒருத்தான் தொழில் வேளாண்மையில அழிஞ்சிட்டு இருக்குது. அடுத்தது கேட்டு நான் வணிகம் பண்ணிட்டு இருக்கேன் ஐயா, டெக்ஸ்டைல்ல ஒரு வணிகம் பண்ணிட்டு இருக்கு, அது வேறு துறை வாழ்க. அடுத்தது நான் பைனான்ஸ் இருக்கிறேன்னு சொன்னாங்க ஒரு பெண்ணு, வாழ்க, அது வேறு துறை. இப்போ நம்ம குழந்தைகள ஒவ்வொரு துறையில் இருக்கிறது பார்த்தா நம்ம பெரிய மதிப்பா இருக்குது, உயர்வா தெரியுது. அடுத்தது ஒரு பெண்ணு கேட்டேன், நான் இல்லத்தரசியா இருக்கேன்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஹவுஸ் வைஃப், ஹோம் வைஃப் இல்ல, ஹவுஸ் வைஃப் இல்ல, நான் இல்லத்தரசியா இருக்கணும், வாழ்க வளர்க, அது தேவையுமா, வேலைக்கு போயிட்டு பார்க்கறது கஷ்டம்னு சொன்னேன். அதுக்கு கடைசியா திலகமணிட்டு வந்த திலகமணி தான் சொன்னாங்க, நான் ஆசிரியரா இருக்கிறேன்னு சொன்னாங்க. ஆசிரியர்னு சொன்னாங்க. எனக்கு மகிழ்ச்சி, பெரிய மகிழ்ச்சி, நம்ம துறைக்கு ஒரு ஆள் வந்துடுதுன்னு. ஆனா ஒரு குறை என்ன அப்படின்னா, ஒரு அரசு பணிக்கு போனவங்களோ அல்லது வேளாண்மையில் இருக்கிறவங்களோ ஒருத்தம் சொல்ல, நாட்டினுடைய நிலை எப்படி இருக்குன்னு பாருங்க. சரி, திலகமணியின் குழந்தை பேர்ல என்ன காட்டுங்கடைக்கு திலகமணி மட்டும்தான் தன்னுடைய குழந்தைக்கு 2 குழந்தைகளுக்கு தமிழ் பெயர் சூட்டிக்கிறாங்க. நான் போறதுல சொல்லுவேன், தமிழாசிரியர் இல்ல சொல்லணும் இல்ல, திலகமணி மட்டும்தான் தன்னுடைய குழந்தைக்கு தமிழ் பெயர் சூட்டிக்கணுங்க. ஏன்னு சொன்னாங்க, இன்னும் வாழ்க வளருகன்னு சொல்லிட்டு அதோட முடிஞ்சு வச்சு அழைப்பில் கொடுத்தாச்சு, வந்தான்னு சொல்லியாச்சு. நேற்று 2 பேர் கூப்பிட்டு போன்ல கூப்பிட்டு 2 பேர் திலகமணின்னு சொல்றான்னு நினைக்கிறேன். ஐயா கட்டாயம் வந்துடுங்க ஐயா, ஐயா கட்டாயம் வந்துடுங்க ஐயா. நம்ம எவ்வளவு பிரியம் வச்சிருக்காங்க, எவ்வளவு மதிப்பு வச்சிருக்காங்க, கட்டாயம் நான் போயாகணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஏதோ நான் அதிகமாக நின்று பேச முடியாது. இருந்தாலும் நம்ம நண்பர்கள் பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு, எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு, அதுவும் கிடைத்திருக்கிற வாய்ப்பு நம்ம தமிழக டீச்சர் பார்க்கறது, அது புரிதலையே வாழ்க்கிறது. இன்னும் எங்களுடன் பணியாற்றி அரசு பள்ளிக்கு ஒரு சாதனை செய்தவர்களுக்கு பாராட்டுவோம், கட்டாயம் பாராட்டுவோம். 100ங்கிறது எவ்வளவு பிரைவேட் ஸ்கூல்ல எவ்வளவு எழுத எடுத்துட்டு இருக்குது, அரசு பள்ளியில் சாதிக்கிறதுங்கிறது நம்ம கூட பணியாற்றி நம்ம பகுதியில் சாதிக்கிறது பெரிய வாய்ப்புன்னு தான் நான் கட்டாயமா இதுக்கு வந்துட்டேன். இங்க வந்து பார்க்கும்போது தான் நீங்க ஒவ்வொரு காரியத்தையும் எவ்வளவு திட்டமிட்டு எல்லாத்தையும் அழைச்சு எல்லாத்தையும் கூடி பேசி எல்லா குழுவா பிரித்து ஒவ்வொருத்தரை போய் நேரா போய் அழைச்சு இந்த மண்டபத்தை ஏற்பாடு பண்ணி வேணுங்கிற ஏற்பாடுலாம் பண்றது செஞ்சு பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம். இந்த ப்ராஜெக்ட் எடுத்து நடத்தி முடிச்சவங்களுக்கு தான் தெரிய வேண்டிய கஷ்டம். அந்த வகையில நாங்கள் விதைத்த விதைகள் ஒன்றும் சோலை போகவில்லை. விதைத்த விதைகள் அத்தனையும் செழித்து வளர்ந்து பலனளித்திருக்கின்ற என்பதில் எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி. அத்தனை விதைகளும் சோடை போகாம வாழ்ந்து வளர்ந்து, ஆனா நீங்க பார்க்கும்போது நீங்கள் தான் இந்த 25க்கு என்ன சிறப்புன்னு சொன்னேன். நாம பார்த்து பழகி படிச்சு கல்வி கட்டி கொடுத்து 25 ஆண்டாச்சு. 25 ஆண்டாச்சா? ஏறக்குறைய நீங்க எல்லாம் அடுத்து 25 50 ஆண்டு நெருங்கிட்டு இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். 45 47 50 ஆண்டு நெருங்கிட்டு இருக்கிறீங்க.
அடுத்து 75 ஆண்டு நாங்கள்ல இருக்கிறோம். 25 இங்க கூடுது. ஒரு 20 பழகி பார்த்தோம். அடுத்து 50 நீங்களே இருக்கிறீங்க. 25 கால் நூற்றாண்டு மனித வாழ்க்கையில் எவ்வளவு பெருமையான ஆண்டு. அடுத்தது 50 ஆண்டு நீங்களே பெற்றோர்கள் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப எல்லாரும் சீரோடும் சிறப்போடும் குழந்தைகளோடும் குட்டிகளோடும், குட்டினா தான் ஃபேமஸ், மழலை குழந்தை அப்படின்னு இந்த பேப்பர்ல பார்த்தே குட்டீஸ்ன்னு போடுறேன், குட்டீஸ் அப்படின்னு தான் போடுறேன். எல்லாம் சிறப்பாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து நாங்களே 75, நாங்க எல்லாருமே 75 ஆண்டுல கலந்துட்டு இருக்கிறோம். அங்க 25க்கு இந்த இடத்துல பெருமை இருக்குது. நான் ஒரே செய்தி மட்டும் சொல்லிட்டு விடையில்லாம நினைக்கிறேன். வகுப்பறையில பாடம் நடத்தும் பொழுது நான் வெளியே சொன்னதில் இது வரைக்கும் ஏதாச்சும் ஒரு நிகழ்ச்சியா சொன்னதானே உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கு. அந்த நிலைக்கு போக முடியும். நீங்க பாடம் நடத்துறப்ப அபிராமி எந்த அறிவு செயல், அபிராமி எந்த நீங்களே படிச்சீங்களா, வந்ததோ வள்ளியோ தெரியல உங்களுக்கெல்லாம். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தொடர்வரியா மனம் தரும் நல்ல இனம் தரும் அன்பர் என்பதற்கே அபிராமி கடைக்கண்களே என்று முடியும். அது உணர்ந்துதான் நடத்த முடியும். அபிராமி கடைக்கண்களே சொல்லியாச்சு. அபிராமியுடைய கடைக்கண் பார்வை இருந்தால் நமக்கு எதெல்லாம் வரும். அது மறந்து நடத்தியா சொல்லலாம். பாடத்தை எங்கேயும் மறந்துருப்போம். சங்க இலக்கியம் நடத்தோம்னா சங்க நூல்களெல்லாம் ஒரு தடவை புரட்டிட்டு இருந்தா தான் நடத்த முடியும். திருக்குறள் நடத்தோம்னா ஏறக்குறைய 5 பேருடைய உரையை பார்த்து இருந்தா தான் நடத்த முடியும். அந்த காலம் அது அந்த காலம் 25 ஆண்டுக்கு முன்னாள் அந்த காலம் நடத்தியாச்சு, சொல்லியாச்சு. கடைக்கண் அபிராமி கடைக்கண்களேன்னு சொல்லியாச்சு. பாடம் முடிஞ்சதுன்னு நினைச்சா உங்களில் ஒருவர், அது யாரும் நமக்கு தெரியாது. அறிந்தவர்கள் அறிவார்கள், புரிந்தவர்கள் புரிவார்கள். ஏன் சார் கடைக்கண்ன்னு சொல்றாங்க? ஏன் நேர பார்க்கக்கூடாதா? நேர சொல்லக்கூடாதா? கடைக்கன்னு சொல்லாட்டி என்ன? நமக்கு உடனே ஒரு என்னடா வம்பா போச்சு, இது போய் அபிராமி கடைக்கன்னு சொல்ற பொருள் சொல்றேன் நான் நினைச்சேன். இவனுக்கு தகுந்த மாதிரி சொல்லணும், இவனுக்கு தகுந்த மாதிரி சொல்லணும். கண்ணின் கடைப்பார்வை காதலியர் காட்டிவிட்டால் மண்ணின் குமரருக்கு மாமலையும் ஓடுகிறதுதான். தெரியுமா தம்பி உனக்கு? எனக்கு அங்க ஒரு கதை ஓடிட்டு இருக்க தெரியும் நமக்கு. அந்த கேள்வி என்ன கேட்டானோ, அந்த வினாவை யார் கொடுத்தானோ, அங்க ஒரு கதை ஓடிட்டு இருக்குது, கடைக்கல் மாதிரி ஓடிட்டு இருக்குது. அப்ப சொன்னேன் நானு, அப்பா மண்ணில் குமரர் கண்ணின் கரைப்பாவை காதலியர் காட்டிவிட்டால் மண்ணில் குமரருக்கு மாமலையும் ஓர் கொடுதான். மனித பிறவிக்கே கரைக்கன் பார்வைக்கு இத்தனை சக்தி இருக்கு, மாயப்புத்திரம் சக்தி இருக்குன்னா அபிராமியுடைய கடைக்கன் பார்வை எவ்வளவு சக்தி இருக்குன்னு நினைச்சு பார். அப்படியே ஆகிட்டு அப்படியே ஆகிட்டு வகுப்புல ஒரே ஆரவாரம். ஏன்னா சில பேருக்கு அரசல் புரசல தெரியாதுல்ல, ஆரவாரம். இது மாதிரி வகுப்புல எத்தனையாவது சொல்லிட்டே போயிட்டு இருக்கலாம். அது ஒரு ஆண்டு ஒரு புதுசா புதுசு புதுசா புதுசு புதுசா அனுபவம். இப்ப வாய்ப்பு கிடைச்சது சொல்றதுக்கு. அன்னைக்கெல்லாம் ஆழ்ந்து உணர்ந்து அந்த குழந்தைகள் அவ்வளவு அருமையா இருப்பாங்க. பேச முடிஞ்சது, சொல்ல முடிஞ்சது, கேட்க முடிஞ்சது. ஆகையினால அவ்வளவு இன்பமா போச்சு. நீங்களும் அந்த மாதிரி நடந்தீங்க. இந்த வாழ்க்கையில எல்லா சீரோடும் சிறப்போடும் பெருமையோடும் குழந்தைகளோடும் மகிழ்ச்சியோடும் நல்ல நிலையில் இருக்கிறீங்க. ஆகையினால் உங்களை பார்த்து நாங்கள் எல்லாம் பெருமைப்படுகிறோம், உங்களை எல்லாம் வாழ்த்துகிறோம். உங்களுடைய நீண்ட ஆயுள், நீண்ட செல்வம், மக்கள் எல்லாவற்றையும் பெற்று நீண்ட வாழ்க்கை வாழ்ந்தாரு. எங்களுடைய சார்பு அனைவரையும் உங்களை வாழ்த்து கேட்டுக்கொண்டு இரண்டே 2 வேண்டுகோளை மட்டும் நான் உங்க முன்னால வச்சு விடைபெறலாம் என்று நினைக்கின்றேன். ஒன்று, இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்துட்டே இருந்த 4 மணி வரைக்கும் இப்படியே நிகழ்ச்சி தொடர்ந்துட்டே இருந்ததுன்னு வச்சுக்கிட்டாங்களே, உட்காந்துட்டே இருப்ப சாப்பிட்டு உட்காந்து 4 காலை போட்டு ரசிச்சுட்டு இருப்போம். அது ஒன்றும் வேறுபாடு இல்லை. எங்களெல்லாம் எவ்வளவு சீக்கிரம் நீங்க அனுப்ப முடியுமோ அனுப்பிச்சு விட்டுருங்க. ஏன்னா எங்களுக்கு வீட்டுல பார்த்துருக்கா ஒன்னும் காணமே, இந்த டேபிள் தானா, இன்சுலின் போட்டானா, ரவி சாப்பிட்டானா அப்படின்னே பார்த்துட்டு இருப்பாங்க, நினைச்சிட்டு இருப்பாங்க, போன் பண்ணுவாங்க. எங்களை எல்லாம் ஒரு அளவுக்கு வச்சிருந்து பாராட்டி மகிழ்ந்து உங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டதுக்கு பிறகு நீங்கள் எல்லாம் அமர்ந்து ஒன்றாக அமர்ந்து உங்களுடைய வாழ்க்கை வசதி என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, என்ன செய்யலாம் இருக்கிறீங்க அப்படின்னா கலந்துரையாடல் 25 ஆண்டுக்கு அப்புறம் சந்திச்சுக்கிறீங்க. இந்த சந்திப்பு வீண் போகக்கூடாது. எங்களால போனதுக்கப்புறம் உட்கார்ந்து ஆழ்ந்து அமர்ந்து உட்கார்ந்து நீங்க என்ன வைத்திருக்கீங்க, நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, உங்க குழந்தை என்ன படிக்குது, உங்க குழந்தை என்ன படிக்குது, என்ன பண்ணலாம் இருக்க, அதை தாண்டி இதே கூடலாமா, பேசலாமா, மகிழலாமா அப்படின்னு ஒரு கலந்துரை நிகழ்ச்சி தான் இந்த நிகழ்வினுடைய உச்சி முடியதுதான். ஏதோ வந்தோம் போனோம் சாப்பிட்டோம் பேசுறாங்க அந்த அளவு நிற்கவே வேண்டாம்.
அதையும் நீ கட்டாயம் செயல்படுத்துவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. ஏற்படுத்தா ஏற்படுத்தி இல்லையா பண்ணிக்கோங்க. அதுக்கு இன்னொன்று, தமிழ் படித்தவன், தமிழாசிரியர் அப்படிங்கிற ஒரே ஒரு வேண்டுகோள். இன்றைய தமிழோட குழந்தைக்கு யாரும் தமிழ் பேர் வைக்கிறதே இல்லை, எக்ஸப்ட் தமிழ்மணி. செல்வமணியா திலகமணி தவிர. அதனால நம்முடைய செல்வங்களுக்கு கொஞ்சம் தமிழ் பேர் வைங்க. இப்ப வச்சிருக்கிற பேரை பார்த்தா சொல்லுங்க. வாழ்த்துக்கள் 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 வாழ்த்துக்கள். என் பொண்ணு பேர் இனியா, பேரும் பேர் அதியன். அதியன் நெருமான் அங்கியுடைய நினைவாக அதியன் வச்சிருக்காங்க. அது சொல்ல முடியுது. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். தமிழ் பேர் வைங்க. அதுதான் நாளைக்கு மண்ணோடும் நீரோடும் நிலத்தோடும் இனத்தோடும் நிலைக்கின்ற பெயரை இருக்கட்டு. இப்ப வச்சிருக்கிற பெயர் ஒரு பேர் உங்களுக்கு சந்தேகம் இருந்தா ஒரு நாளிதழ் வருது, தினமலர்ந்த நாளிதழ். அது பிறந்த நாள் வாழ்த்துக்கள்னு ஒரு 5 புகைப்படம் போடுவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா அல்ல தமிழ் பேர் நினைச்சிட்டு இருக்கிறீங்க. 9 பேர் வந்ததுன்னா ஒரு பேர் தமிழ் பேர் கிடையாது. 9 பேர் வந்ததுன்னா ஒரு பேர் தமிழ் பேர் கிடையாது. அதனால வருங்காலத்தில் அது உங்களுடைய பிறங்கடையினருக்கு, உங்களுடைய பேரன் பேத்திகளுக்கு கொஞ்சம் அழகான தமிழ் பெயரை சூட்டி மகிழுங்கள். வேணும்னே நீ தொடர்பு வேண்டும் என்று 10 புத்தகங்கள் இருக்குது. தமிழ் பெயரோட 10 புத்தகங்கள் இருக்குது. அமெரிக்கா வரைக்கும் போயிட்டு இருக்குது. அமெரிக்கா போய் அங்கிருந்து திரும்பி வந்திருக்குது. உங்களுக்கு ஒரு தொலைபேசி சொன்னீங்கன்னா எங்க வேணும் என்ன வேணும் அந்த புத்தகத்தை நூலுக்கு தயாரா இருக்கிறேன். தமிழ் பெயரை சூட்டுங்கள். இந்த இனத்தோடும் மானத்தோடும் மரியாதையோடும் நீரோடும் நிலத்தோடும் ஒன்றி வாழுங்கள். உங்களது முயற்சிக்கு, உங்களது ஏற்பாட்டிற்கு, உங்களுடைய பாராட்டுக்கு எங்களுடைய அத்தனை பேருடைய சார்பிலும் நன்றியை மீண்டும் தெரிவித்துக் கொண்டு வாழுங்கள் வாழுங்கள் வானோடு வாழுங்கள் என்று வாழ்த்தி நிலைமையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.